குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஆக்சிஸ் இந்தியாவில் நிறைய டீம் இருக்குது. பட் ஆனால் இந்த ஆக்சிஸ் இந்தியாவில் எப்படி சம்பாதிக்கணும், எப்படி இந்த ஆக்சிஸ் இந்தியா சம்பாதிக்கணுன்றதுக்கும் நான் தான் உதாரணம். இதில் எப்படி சம்பாதிக்கவே முடியாது அப்படின்றதுக்கும் நான் தான் உதாரணம். எப்படி சொல்கிறேன்னா, இது எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கும் நான் தான் உதாரணம். இது எப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கும் நான் தான் உதாரணம். ஏன்னா நான் ஆக்சிஸ் இந்தியா, நான் ஸ்டார்டிங்காக கிட்ட சொன்னல, நான் ஆக்சிஸ் இந்தியா ஸ்டார்ட் பண்ணி 3.5 வருஷம் ஆகுது. 2.5 வருஷமாகவே நான் சம்பாதிச்சது 27,000 ரூபாய் தான். 2.5 வருஷமா. ஆனால் அப்போலாம் விஜய் சார் நான் ட்ராவல் பண்ணல. எனக்கு ஒரு அப்ளைன் இருந்தாங்க, நான் அவங்க கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கூட ட்ராவல் பண்ணேன். 2.5 வருஷத்துலேயே 27,000 ரூபாய் மட்டும் தான் சம்பாதிச்சேன். அதுக்கப்புறம் விஜய் சார் கூட போயிட்டு விஜய் சார் கூட ட்ராவல் பண்ணேன். வருஷக்கணக்காலாம் இல்லை, மாத கணக்காகவும் இல்லை, 1.5 மாதம், 3 வாரம் உழைப்பு, 3 வாரம். விஜய் சார் சொன்னார், அவர் என்ன, நான் டைமண்ட் ஒர்க் முடிச்சிருக்கேன்னா சத்தியமாக சொல்கிறேன், எப்படி எனக்கு முடிச்சேன்னு எனக்கே தெரியாது. அவர் சொன்னார், அதனால் முடித்தேன். 3 வாரத்தோட என்னுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா 66,600 ரூபாய். 2.5 வருஷம் தான். 2.5 வருஷத்துல 27,000 ரூபாய் சம்பாதிச்சேன். அது 2.5 வருஷம். அது நிறைய மாதம் வராமலும் இருந்திருக்கு. ஸோ சொல்கிறேன், ஆக்சிஸ் இந்தியாவில் நிறைய டீம் இருக்குது. எம்பையர் விக்ட்ரி டீம்ன்றது ரொம்ப பெஸ்ட்டு. அதில் வந்தீங்கன்னா சம்பாதிக்கலாம், கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். அது நான் தான் ப்ரூஃபு. 1.5 மாதங்க, 1.5 மாதத்தில் 66,600 ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்கேன். சார் இல்லைன்னா அது கண்டிப்பாக முடியவே முடியாது. ஆக்சிஸ் இந்தியாவில் நிறைய டீம் இருக்குது. இந்த டீம் விஜய் சார் டீம், நம்பி வந்தீங்கன்னா நான் நிற்கிறேன் பாருங்க, இங்க கண்டிப்பாக நிற்பீங்க. என்னுடைய சூழ்நிலை, நான் 3.5 வருஷம் ஆகுதுல்ல, நான் தலை கீழே குனிஞ்சு நடந்திருக்கேன். நான் கூப்பிட்டா வரமாட்டாங்க, எதனா ஒன்று சொல்லுவாங்க. முதல்ல ஃபேமிலி வரவே மாட்டாங்க, ஏன்னா நம்பவே மாட்டாங்க. 2.5 வருஷமாவே தலை கீழே குனிஞ்சு நடந்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு 1.5 மாசமா என் தலை மேலதான் இருக்கு, கீழே குனியவே இல்லை. இதுக்கு காரணமே விஜய் சார் மட்டும்தான். அவரை நம்புங்க, அவரை நம்பி